ஹலோ ஹாய், வெல்கம் டு ஏஎம் டிரைவிங். வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு வயசான ஆள் டிரைவிங் எப்படி கற்றுக்கிறாரு. ஆல்ரெடி அவருக்கு நான் கிளாஸ் கொடுத்துட்டேன். ஒரு 5 டேஸ்க்கு மேலே போயிடுச்சு கிளாஸு. இன்றைக்கி அவர் எப்படி ஓட்டுறாருன்றத பாருங்கள். கொஞ்சம் வயசான ஆளுங்க எப்படி தடுமாற்றத்தோடு இருக்காங்க, எப்படி ஓட்டுறாங்க, அவங்களுக்கு எப்படி நான் டீச் பண்ணுறேன்றத பாருங்கள். என் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோ போகலாம். ஓகே, இப்போ சீட் பெல்ட் மாட்டணும். கொஞ்சம் விட்டு எழுங்க, கொஞ்சம் விட்டு. இப்போ ஓகே, இப்போ போகலாம். ஹேண்ட் பிரேக் இல்லை, ரிலீஸில் தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் கியர் போட்டு நீங்கள் நேராக பொறுமையாக எடுங்க. ஆல்ரெடி நியூட்ரலில் தான் இருக்குது. நீங்கள் கை வைக்கும் போதே என்ன பண்ணணும், இங்கே பாருங்கள், கை இப்படி வைக்கக்கூடாது, இப்படி வச்சு ஃபஸ்ட்டு கியர் தள்ளி மேலே இப்படி தான் போடணும். அதுக்கப்புறம் கிளச்சோட மூவிங் பாயிண்ட்டை கவனமாக நோட் பண்ணணும். மெதுவாக எடுங்க. எடுத்த உடனே பாருங்கள், நீங்கள் லெஃப்ட் வளைக்கிறீங்க. நம்ம ஓரமாக தான் இருக்கோம். இன்னும் நீங்கள் லெஃப்ட் வளைச்சிங்கன்னா கீழே இறங்கிட வண்டி. நம்ம நேராக ஓரமாக தான் இருக்கோம். நம்ம அதிகமாக லெஃப்ட் போகணுன்னு அவசியம் இல்லை. இப்போ வண்டி நேராக போதான்னு கவனிங்க. 1 by 1 நிதானமாக செய்யுங்க. நான் உங்கள்கிட்ட நேற்றை விட இன்னைக்கு நிதானத்தை எதிர்பார்க்குறேன். ஓகேங்களா? அதனால் மெதுவாக செய்யுங்க. ஆக்சிலேட்டரை படிப்படியாக கூட்டி கொஞ்சம் லெஃப்ட்டு, கிளச் ரெண்டாவது, இந்த மாதிரி 1 by 1 செய்யுங்க. கிளச்சை எடுத்துட்டு இப்போ ஆக்சிலேட்டரை ஒரு அங்கே கேப் இருந்தால் வேகம் கொடுங்க, இல்லையா வேகம் கொடுக்காதீங்க. எதுவும் பண்ண வேணாம், நீங்கள் வேகத்தை மட்டும் குறைச்சாலே போதும். ஸ்டேரிங் வளைக்க தேவையில்ல, பிரேக் அடிக்க தேவையில்ல, நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் ஸ்லோ, அவ்வளோதான். இப்போ ஆக்சிலேட்டரை ஓகே, கிளச் கிளச்சை எடுங்க. வண்டி டைரக்ஷன் பாருங்க. அதை நீங்கள் மெயினாக அதை சரி பண்ணிட்டு தான் நம்ம கியரில் கை வைக்கணும். ஹாரன் ஒரு முறை ஸ்டடியாக போகும். நேற்றை விட இன்னைக்கு ஸ்டேரிங் நல்லா இருக்கு. இதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. அனாவசியமாக லெஃப்ட் ரைட் வளைக்காதீங்க. லாங்கா பார்க்கணும். நீங்க பார்வை கிட்ட கொண்டு வரக்கூடாது. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரமாவே கவனிங்க. கொஞ்சம் அவனுக்கு வழி விடணும். ஆனா முன்னாடி வண்டி வந்துச்சுன்னா அவனால போக முடியாது. நீங்க கொஞ்சம் மெதுவா போயிட்டே இருங்க, போங்க. இன்னும் ஒரு கியர் நம்ம போடணும் இல்லையா? கொஞ்சம் வேகம் கொடுத்து ஸ்லோ கிளச். இப்போ 4வது போட்டு ஸ்டேரிங் அந்த டைம்ல அட்ஜஸ்ட் பண்ணாம அப்படியே நேராக வச்சு இப்போ ஆக்சிலேட்டரை கொடுங்க. அவனை விட்டுடலாமா? ஸ்லோ பண்ணு. இப்போ லேசாக, ரொம்ப அதிகமாகவும் இல்லாமல் ரொம்ப கம்மியாகவும் இல்லாமல் அப்படியே மெயின்டைன். பார்வை முடிஞ்ச அளவுக்கு தரையில் வைங்க. அப்படி தரையில் இருக்கும்போது ஸ்டேரிங் கண்ட்ரோல் பர்ஃபெக்டாக வரும். ஸ்பீடை குறைச்சிங்க. அந்த மாதிரி தப்பு வரும்போது என்ன பண்ணுங்க, ஸ்பீடை மட்டும் குறைங்க. ஸ்டேரிங் அதிகமாக வளைக்க தேவையில்லை.
ரோடுனால தான் அது வந்து தானாக போகாது. உங்களுக்கு ரோடு குண்டு குழியுமாக இருந்துச்சுன்னா எந்த பக்கம் பள்ளம் மேடு இருக்குதோ அந்த பக்கம் அதிகமாக இழுக்க ஆரம்பிக்கும். நீங்கள் அந்த வளைவோட எண்டு வரைக்கும் பாருங்கள். உங்கள் ரோடை விட்டு வெளியே போகாமல் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுங்க. அதுதான் நம்மளோட வேலை. நம்ம ரோட்டில் நம்ம வண்டி கரெக்டாக ஒழுங்காக போகுதா அதை நல்லா ஃபோக்கஸ் பண்ணணும். ஸ்லோ பண்ணுங்க. பாருங்க, எட்டோட நீங்கள் ஒதுங்குறீங்களே, இதுதான் பண்ண. அவன் லைட் போட்டானா அவன் அவசரத்துக்கு அவன் போடுறாங்க. நமக்கு வழி இருந்தால் தானே நம்ம ஒதுங்க முடியும். இந்த பக்கம் செவு இருக்குது, இல்லை இந்த பக்கம் வண்டிக்குது, என்ன பண்ணுவீங்க? வண்டியை நிப்பாட்டி முதல்ல இருந்து எடுக்கலாம். ஸ்லோ கிளட்ச். இந்த லைட் போடுறது வந்து எதுக்குன்னா, ஒரு எமர்ஜென்சி நான் போய் ஆகணும், எனக்கு வழி விடுங்கன்னு சொல்றதுக்கு தான் அந்த லைட் போடுறது. எல்லாருமே இப்போ அது போட ஆரம்பிச்சிட்டாங்க. சும்மா போறவங்க கூட லைட் போட்டு போறான். அது எமர்ஜென்சிக்கு தான் அது யூஸ் பண்ணணும். மற்றபடி அவன் லைட் போடுறான்னா நமக்கு இடம் இருக்குதா இல்லையா அதையும் பார்க்கணும். அவன் பார்த்துட்டு தான் லைட் போடணும். ஓகே, இப்போ நியூட்ரல் பண்ணிட்டு நேற்று மாதிரியே பாருங்க, டக்குன்னு பிரேக்கை விட்டீங்க. இந்த மாதிரி விடக்கூடாது. வண்டி நின்ன உடனே கிளச்சு பிரேக்கும் கொஞ்ச நேரம் அப்படியே பிடிக்கணும். நியூட்ரல் ஆன பிறகு ஃபர்ஸ்ட் கிளச்சு எடுக்கணும், ஃபைனலாக தான் பிரேக் எடுக்கணும். அப்போ வண்டி உங்களுக்கு நவராது, கொஞ்சம் கூட நவராது. ஏன்னா ரொம்ப நேரம் பிடிக்கிறோம் இல்லையா, வண்டி வந்து கண்ட்ரோல் ஆகிடும். நீங்கள் வந்து நின்ன உடனே டக்குன்னு எடுக்கும்போது என்ன ஆகுனா அந்த அந்த ஒரு ஃபோர்ஸ்லேயே வந்து நவர ஆரம்பிச்சிடும். அதை கொஞ்சம் கவனமாக பாருங்கள். ஓகே, இப்போ மறுபடியும் வண்டி எடுக்கலாம். கிளச்சு, ஃபர்ஸ்ட் கியர், பொறுமையாக நிதானமாக செய்யுங்க. இன்னும் கூட ஸ்லோவாக எடுங்க. ஓகே, இப்போ ஆக்சிலேட்டரை மெதுவா, கொஞ்சம் ஸ்டடி, ஸ்லோ கிளட்ச். ரொம்ப அதிகம் ஃபர்ஸ்ட் கியருக்கு. சும்மா ஃபர்ஸ்ட் கியருக்கு ஒரு 10 கிலோமீட்டர் 12 கிலோமீட்டர் வந்தால் போதும், ஓவராக அழுத்தக்கூடாது. இந்த 4 கியர் போடுற வரைக்கும் ஸ்டேரிங்கை கொஞ்சம் நல்லா பாருங்க. நெக்ஸ்ட் போதும், இதுவும் அதிகம்தான். நெக்ஸ்ட் அந்த கை கொஞ்சம் கீழே இறக்கி, வலது கை கொஞ்சம் கீழே இறக்கி வை. வலது கை, இதுதான் வலது கை, இது இடது கை. அந்த லாக் பண்ணக்கூடாது. அது கீழே இறக்கி பிடிக்கும் போது உங்களுக்கு அந்த ஸ்டேரிங்ல வெயிட் இருக்காது. சும்மாவே வளைக்காதீங்க, தேவைப்பட்டா வலை. வண்டிங்களை பார்க்கறத விட தரையை பாருங்க. கீழே தரையை பார்க்கும்போது நம்ம வண்டி எந்த பக்கம் சாயுது, அந்த சாயிற பக்கத்துல நம்ம எப்படி அட்ஜஸ்ட் பண்ணோன்றது புரியும். நீங்க ஆட்டோ பாத்தீங்களா? அதனாலதான் இங்க அலைஞ்சிட்டே இருக்கிறதுக்கு காரணமே அதுதான். நான் என்ன சொல்றேன், வண்டிங்களை விட்டுருங்க, உங்க ரோட தரையை பாருங்க, தரையில பார்வையை நிறுத்துங்க. நம்ம வேலையை தான் நம்ம கவனிக்கணுமே தவிர மற்றவங்கள நம்ம அதை பார்க்க வேண்டிய வேலை கிடையாது. ஹாரன் ஒரு முறை, ஏன்னா இங்கே ஜங்ஷன் இருக்கும், வண்டியை ஸ்டாப் பண்ணிக்கலாம். கிளச் அழுத்திட்டு அந்த நிழலில் ஸ்டாப் பண்ணுற மாதிரி ஸ்டாப் பண்ணும்.
ஸ்டேரிங் பாருங்கள் எவ்வளோ ஆட்டுன்னு ஆட்டுறீங்க. பொறுமையாக செய்யணும் ஸ்டேரிங் மட்டும். பிரேக்கை மெதுவாக அப்ளை பண்ணி அந்த நிழலில் நிற்கிற மாதிரி கொஞ்சம் விடுங்க. விட்டு தூரமாக பாருங்கள். இப்போ ஸ்டாப். நியூட்ரல். கொஞ்சம் அந்த ரஃப்னஸ் இன்னும் குறையல. இல்லை நியூட்ரல் ஆகலை. கீரில் இருக்குது. 4th கீர் அது. இதுதான் நியூட்ரல். கிளச்சை முதல்ல எடுங்க. ஃபைனலாக பிரேக்கை விடுங்க. இப்போ வண்டி கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் டவுனில் இருக்குது. மறுபடியும் கிளச்சை அழுத்துங்க. 1st கீரை போட்டு கொஞ்சம் பதட்டம் இல்லாமல் ரிலாக்ஸாக ஓட்டணும். மூவிங் பாயிண்ட். கொஞ்சம் வேகம், சும்மா கொஞ்சம். இது ரொம்ப அதிகம். கொஞ்சம் தான். நெக்ஸ்ட். அவ்வளோதான். அவ்வளோதான். நெக்ஸ்ட் முடிஞ்சது. செட் ஆகாது. நம்ம தான் செட் பண்ணிக்கணும். அது நம்மளுக்கு செட் ஆகாது. நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாத்திக்கணும். அவ்வளோதான். முடிஞ்சது. நெக்ஸ்ட். ரைட். ஸ்லோ பண்ணு. அந்த மாதிரி அவன் ஹார்ன் அடிக்கிறான்னா வழி கேட்குறான்னு அர்த்தம். நம்ம வேகத்துலேருந்து காலை எடுக்கணும். ஸ்டேரிங் வளைக்கக்கூடாது. வாங்க மெதுவாக வாங்க. ஸ்டேரிங் வளைக்கிறதே தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு மெதுவாக வளைக்கணும். நீங்கள் வேகமாக வளைக்கிறதுனால தான் வேகமாக லெஃப்ட் ரைட் போய் வருது. கொஞ்சம் முன்னாடி போயிடலாருங்க. கொஞ்சம் முன்னாடி போயிடலாம். எதுவும் பண்ண வேண்டாம். இப்போ ஓரம் வந்து ஸ்டடி பண்ணிட்டு வண்டி நேராக இருக்கான்னு கவனிச்சுட்டு இப்போ மெதுவாக பிரேக். பொறுமையாக சுத்தமாக நின்ன பிறகு நியூட்ரல் முதல்ல. நியூட்ரல். இந்த நியூட்ரல் கூட பாருங்க, மேலே கீழே அப்புறம் தான் நியூட்ரல் ஆகுது. அந்த ஃபோர்ஸ் குறைக்கணும். நீங்கள் உங்கள் கையில் காலில் வர ஃபோர்ஸ் இருக்குல்ல, ஒரு பலம், அதை குறைக்கணும். குறைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அது புரியும். ஓகே, பரவாயில்ல. நேற்றை விட இன்னைக்கு நல்ல சேஞ்ச் தெரியுது. இருந்தாலும் அந்த ஃபோர்ஸ் கொஞ்சம் குறைச்சி ஆப்ரேட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா பெட்டராக வரும். ரைட். மீதி நாளைக்கு பார்க்கலாம். பாப்பா.